8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் டயக்ராம் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருந்தேன். அதில் எல்லாமே நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தமிழில் கடிதம், கட்டுரை, சிறுவினா, நடுவினா அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். மேக்ஸில் எக்ஸசைஸு அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் இதில் வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் கிட்ட வந்திருந்தது. அதை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் 8 அட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு 5ஆவது நல்லா எழுதியிருந்துருக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வாங்கலாம், பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் வந்து 23 லெசன்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாகவே உங்களால் முடிக்க முடியாது. எப்படியும் ஒரு லெசன்லேயும் 5 கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா கூட 100க்கு மேலே வரும் 2 மார்க்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்த்து ஒரு 72 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். 5 மார்க்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதெல்லாமே நல்லா படிச்சுட்டு இதை மட்டுமே படிங்க போதும். இன்னும் டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா மற்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் உள்ளதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னென்னட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயக்ராமில் அமீபா, கிளாமிடோமோனஸ் இது ரெண்டும் உங்கள் புக்கின்ல இருக்குது. அதை நல்லா பார்த்துட்டு அதோடைய பார்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும். மற்றபடி பாக்டீரியா, ஹியூமன் ஐ, ஹியூமன் இயர், நெக்ஸ்ட்டு தெர்மோஃப்ளாஸ்க்கு, கலோரிமீட்டர் இதெல்லாமே புக் பேக் 5 மார்க்கில் வரும். அதில் உள்ள டயக்ராமையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் பாருங்கள். எல்லா லெசனுக்குமே கொடுத்தாச்சு. இதை நல்லா படிச்சுக்கோங்க. லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு 2 லெசன் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட் லெசனில் 2 கொஷினுமே கொடுத்துருக்கேன். அடுத்ததில் கொஞ்சம் சூஸ் பண்ணி செலக்டிவாக தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதில் பாருங்கள், டிஃபைன் ஃப்ரிக்ஷன் இது, அப்புறம் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ பெரிஸ்கோப், நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த 3 டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக வந்தது தான். வாட் இஸ் எலக்ட்ரோப்ளேட்டிங் இது, லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ், அந்த ஹியூமன் இயர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் இயர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த டிஃபைன் அல்கமிங்கிறது வந்து 2 மார்க்கு. அது வந்து உங்கள் டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க, அதனால இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நேம் த எலமெண்ட்ஸ் இந்த கொஸ்டின். இந்த மென்ஷன் த யூசஸ் ஆஃப் இந்த இது, அப்புறம் எக்ஸ்பிளைன் த என்விரான்மெண்ட் ஆஃப் எஃபெக்ட் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் த காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு வென் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் பர்ன் இன் ஆக்சிஜன் இந்த கொஸ்டின். அப்புறம் வேலன்சி, கெமிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் வேஸ் இந்த கொஸ்டின். ஹவு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட், டைகாட் அது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஹலேஷன், எக்ஸ்கலேஷன் அதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் லெசன் வரைக்கும் டீட்டெயில் கொடுத்தாச்சு. இந்த டீஃபாரஸ்டேஷன் இந்த கொஸ்டினும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் கொஷின்ஸு எல்லாத்தையுமே நல்லா எழுதி வச்சுக்கிட்டு 3 டேஸ் இருக்குது, டிவைட் பண்ணிக்கிட்டு நல்லா படிங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். 2 மார்க்கு அதிகமாக இருந்தாலும் எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். ஒரு 2 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். வாட் இஸ் எலக்ட்ரோப்ளேட்டிங் அது வந்து 5 மார்க்லேயும் வரும், 2 மார்க்லேயும் வரும். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பாங்க. அல்ட்ராசோனிக் சவுண்டு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சந்திராயன் 1, நேம் த இந்தியன்ஸ் ஒர்க்ட் அட் நாசா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸு இதெல்லாம் ரிப்பீட்டடாக வர்றது தான். டிஃபைன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன், வாட் இஸ் பொல்யூஷன், லிஸ்ட் அவுட் த யூசேஜ் ஆஃப் நைட்ரஜன் இல்லைனா ஆக்சிஜன் அது கூட கேட்பாங்க. இதில் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதில் எது வேணாலும் கேட்கலாம், நல்லா படிங்க. இதில் பாருங்கள், நேம் த பிளேசஸ் இன் தமிழ்நாடு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு. ஹூ டிஸ்கவர் த பெனிசிலின், அப்புறம் குயின் ஆஃப் த மெடிசின் அப்படி கூட கேட்பாங்க, எதுன்னு கேட்பாங்க. அதுவும் பெனிசிலின் அப்படின்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் பேத்தோஜென்ஸ், மெட்டபாலிசம், வாட் இஸ் கிரேனியம், 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைகாட்லிட்டன்ஸ், மசில், லிகமெண்ட்ஸ் இது எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். லாஸ்ட் லெசன் வரைக்கும் 23 லெசன் இது வரைக்குமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 10 கொஷின்ஸாக எழுதி வச்சுக்கிட்டு அதை நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். 1 வேர்ட்ஸு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மேட்ச்சு இது எல்லாமே நல்லா பாருங்கள்.
நிறைய பேர் சயின்ஸுக்கு தான் வீடியோ கேட்டிருந்தீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 3 days இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.